ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஈரோட்டில் இருக்க மாரியம்மன் கோவில். மாரியம்மன் கோவிலில் வந்து கம்பம் பிடுங்குறாங்க. அந்த பங்குனி மாதம் ஆனால் தான் அந்த திருவிழா ஆரம்பிக்கும். கம்பம் பிடுங்குற வரைக்குமே அந்த 15-20 நாளைக்கு வந்து கம்பங்கூழ், மோர் எல்லாமே கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட வாங்கி குடிச்சிருக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் கம்பங்கூழ், மோர் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுறதுக்கு கொடுப்பாங்க. நிறைவேறிச்சுன்னா வந்து அந்த கம்பங்கூழ் காய்ச்சிட்டு வர்றது, அப்புறம் மோர் ஊற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மோர் ஊற்றுனதும் அவ்வளோ திக்காக, மோரும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்பம் பிடுங்குற அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மோர், கூழ் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரோஸ் மில்க்கு எல்லாமே ஊற்றுவாங்க. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, சின்ன மாரியம்மன், நடு மாரியம்மன், பெரிய மாரியம்மன் 3 கம்பமும் பிடுங்கிட்டு வரோம். உப்பெல்லாம் விற்றுட்டு போவாங்க. ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்போடு வருவாங்க. இந்த வீடியோ நான் அன்றைக்கி ஷேர் பண்ண முடியல, அதனால் இப்போது ஷேர் பண்ணுறேன். நாங்களும் போயிருந்தேன். என் பாப்பாவும் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கம்பம் வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் அது மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தோம். நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தனால எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சிது கம்பம் பிடுங்கிறத பார்க்குறதுக்காக. அவ்வளோ கூட்டமாக வருவாங்க. ஃபைனலாக வந்து அந்த கம்பத்தை வந்து 3 கம்பத்தையும் ஆற்றுல வந்து விட்டுருவாங்க. நிறையா பேர் வந்து சாமி வேஷத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இது கூட வேண்டுதல், யாருன்னா உடம்பு முடியல அந்த மாதிரி இருந்தால் வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க. பின்னாடியே வந்து தண்ணி லாரியும் வரும். இந்த விசேஷம் வந்து ஈரோட்லேயே ரொம்ப பெரிய விசேஷம். அவ்வளோ அம்சமாக நடக்கும். எல்லாருமே வந்து அந்த கம்பம் பிடுங்குற அன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து கம்பம் பிடுங்கினதுக்கப்புறம் மஞ்சள் நீர் ஆடுவாங்க. எல்லா தெருவுலேயும் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம், அதாவது மாமா முறை வரவங்கெல்லாம் வந்து இழுத்துட்டு வந்து பூசி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஜாலியாக நடக்கும். இப்போல்லாம் வந்து எங்கள் தெருவில் வந்து அது விளையாடுறதுல கம்மியாயிடுச்சு. மஞ்சள் மண்டிக்கு போய் மஞ்சள் மூட்டையில் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் எல்லார் மேலேயும் பூசி நல்லா ஜாலியாக விளையாடுவோம் சின்ன வயசில். ஃபைனலாக அந்த டைமில் தண்ணி இருக்காது. கடைசியில் பார்த்தா அங்கேயும் போயெல்லாம் ஆற்றுல எங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லார் மேலேயும் ஊற்றிக்கிட்டே போவாங்க. எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு, விசில் அடிச்சுட்டு, பிபி ஊதிக்கிட்டே போவாங்க. எங்கே இல்லாதவங்களும் ஈரோட்டில் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு. அந்த 3 கம்பம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பம் வரும்போது உப்பு மேலே வீசுவாங்க பாருங்கள். அதை பார்க்கவே முடியாது நம்மளால். நம்ம மேலெல்லாம் படுவோம். அப்போ நினைப்பேன் நான், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பூசாரி கம்பத்தை வச்சு ஆடிட்டு வரும்போது அந்த உப்பு எல்லாம் அவங்க மேலேயும் படும். பாருங்கள் எவ்வளோ வேஷம் போட்டிருக்காங்க. நிறையா வேஷங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் நிறையா நாள் போட்டு நான் பார்த்துருக்கேன், நிறைய வருஷம். அப்புறம் வந்து சைடில் வந்து உப்பெல்லாம் விற்றுட்டு வருவாங்க. நிறையா அந்த மாரியம்மனுக்காக வேண்டி நிறைய வேஷம் போட்டவங்களாம் அப்புறம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவர் வந்து சிவன் வேஷம் போட்டார், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், அதோட போலீஸ் பாதுகாப்போடு வருவாங்க. வந்த ஒரு செகண்ட்லேயே வேகமாக எல்லாம் இழுத்துட்டு ஓடிடுவாங்க. பாருங்கள் அந்த பக்கம் கம்பம் வருது, எவ்வளோ உப்பு வீசுகிறாங்க பாருங்கள், தெரியுதா? இந்த உப்பு எல்லாமே நம்ம நின்று வேடிக்கை பார்த்தாலும் நம்ம மேலே தான் நிறையா விழுகும். அந்த அன்றைக்கி வந்து அந்த பூசாரியே ரொம்ப ஒரு பாவமான மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த உப்பு மேலே படும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பட்டாலே எரியிற மாதிரி இருக்கும் உடம்பு. போலீஸ்காரவங்க எவ்வளோ பாதுகாப்போட இழுத்துட்டு வராங்க பாருங்கள். அந்த கயிற்றுக்குள்ளேயே அந்த கம்பம் வந்து ஆடிக்கிட்டே வருவாங்க. அதில் வந்து சில பேர் வந்து பால் தண்ணி ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விசேஷம் வந்து வருஷத்தில் ஒரு முறை நடக்கும். ஆனால் அந்த கம்பம் பார்க்குற டைமிங் பார்த்து நம்ம போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலியோடு போய் நின்றுட்டு அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். நிறைய வருஷம் பார்க்காதவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே அந்த கம்பத்துக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றுவாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் வேக வேகமாக போயிடும். 3 கோயில் கம்பமும் ஃபைனலாக வந்து வாய்க்காலில் வந்து கரைச்சிரும். ஆற்றுல வந்து கம்பத்தை விட்டுருவாங்க. இது வந்து வருஷம் நடக்குது. அந்த கம்பம் பிடுங்குற அன்றைக்கி வந்து காலையில் வந்து சின்ன பசங்களாம் வந்து வேஷம் போட்டு வந்து காசு கேட்பாங்க வீடு வீடாக. அது வந்து மாரியம்மனை நினச்சி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழணும் குழந்தைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாதிரி வேஷம் போட்டு விடுவாங்க. அப்புறம் வந்து இந்த கம்பம் வரும்போது பெரியவங்களும் வேண்டி வேஷம் போட்டு வந்திருந்தாங்களா. அது 3 கம்பமும் பாருங்கள் வந்துருச்சு.
அந்த 3 கம்பத்துக்கு பின்னாடி எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து காலையிலேயே மஞ்சள் தண்ணி விளையாடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.